எனக்கு பிரியமான தேவஜனமே, உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இயேசுவோடு இனிய நேரம் என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக நாம் எல்லாம் இணைந்து இயேசப்பாவுக்கு துதி செலுத்துவதற்கும் அவரை ஆராதனை செய்வதற்கும் இயேசப்பா கிருபையாக நமக்கு தருகிற இந்த நேரங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அநேகர் உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் பதிவிடுறீங்க, மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. கர்த்தர் எங்களோடு கூட பேசினார், கர்த்தர் எங்களுக்கு அற்புதங்களை செய்தார், எங்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறார் என்று சொல்லி கேட்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து நம்ம இணைந்து செயல்படும்படியாக அழைக்கப்படுவோம். வார்த்தையினால விடுதலை ஊழியம் என்கிற இந்த ஊழியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். நம்மளாம் இணைந்து தேவராஜ்ய கட்டுமான பணியில் அவருடைய சித்தத்தின்படி செயல்பட தேவன் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் கிருபையாக நம்முடைய ஊழியத்தின் மூலமாக அநேக பாடல்களை வெளியிடுவதற்கு கிருபை செய்து கொண்டு வருகிறார். விசேஷித்த விதமாக கிறிஸ்துமஸ் நாட்களிலும் கூட சத்திரத்தை தேடி என்கிற ஒரு அருமையான ஒரு ஆல்பத்தின் மூலமாக அநேக பாடல்களை வெளியிடுவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். எங்களுடைய சமீபத்திய வெளியீடான பனிமழை பொழியும் என்கிற ஒரு அருமையான ஒரு பாடல் சத்திரத்தை தேடி சேனலில் வெளியாக இருக்கிறது. ஆகவே அதையும் கண்டுகளித்து தேவ பிரசன்னத்தையும் தேவ தொடுதலையும் பெற்றுக்கொண்டு அநேகருக்கு அதை பகிர்வு செய்யுங்க. அதன் மூலமாக தேவ நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனம், வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுது. மத்தேயு 28:6 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். நீங்களும் நானும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள ஜீவிக்கிற தேவனை நீங்களும் நானும் ஆராதனை செய்கிறோம். வெளிப்படுத்தல் 1:18 வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, இதோ நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதனை செய்கிற இயேசு அப்பா சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறாராம். அவர் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. அதை உணர்த்தும் முன்னமாக அருமையான கருத்து செறிந்த ஒரு அருமையான பாடல் சேர்ந்து பாடுவோம். நல்ல கரங்களை தட்டி எங்களோடு கூட சேர்ந்து தெரிந்த வரிகள் சேர்ந்து பாடுவோம். அவர் சொன்னால் உங்களுடைய என்னுடைய ஆத்துமாவி சரீரத்தில் சுகம் உண்டு, விடுதலை உண்டு. தெரிந்தவர்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை தொடருவோம். நன்மைகளும் கிருபைகளும் நம்மை தொடரும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. துன்பத்தில் உங்களுடைய என்னுடைய நம்முடைய துணை
ஜீவிக்கின்ற இயேசு ஒருவர் மாத்திரமே. ஆமென். ஒருவேளை தொய்ந்து போய்விட்டேன் ஆண்டவரே, உடைந்து போயிருக்கிறேன் சுவாமி, செங்கடலை பிளந்தவரே, குருடர்களுக்கு பார்வை கொடுத்தவரே, என்னை நீ பின்பற்றி வா, நான் உனக்கு அற்புதங்களை செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர் நீர் அல்லவோ சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களோ தேவ ஜனமே. கட்டாயம் கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக உங்களுடைய என்னுடைய நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும்படியாக விரும்புகிறார். துதிக்க விடுதலை, அவருக்கு ஆராதனை செய்ய கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற கிருபையின் அபிஷேகங்களை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். விடுதலைகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்படியே கண்களை மூடுவோமா? பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடுவோம். கண்களை மூடி அப்படி கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஏசப்பா, உங்களுடைய கரத்தில் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இதோ மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று கூறி சென்ற நல்ல தெய்வமே, நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையின் பாரங்கள் ஆண்டவரே, வேதனைகள் பெரிதாக இருந்தாலும் கர்த்தர் கிருபையாக உம்முடைய அன்பின் அற்புதத்தின் கரத்தை நீட்டி இன்றைக்கும் நீர் நீதி செய்கிறவராக, விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறீரே அப்பா. நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். எல்லாரும் ஒரு விஷயம் வாய்களை திறந்து ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்தலாம். யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம். எல்லாரும் ஒரு விஷயம், ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி சொல்லுங்க. அப்பா, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ துயரங்கள் ஆண்டவரே, கண்ணீரின் பாதை, ஆனாலும் கர்த்தர் எங்களை கைவிடாதபடிக்கு நீர் காத்து வருகிறீரே ஆண்டவரே, உமக்கு நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஆராதனை நேரத்தில் உம்முடைய திருக்கரத்துக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய திருக்கரத்தை நாங்கள் பிடிக்கிறோம் சுவாமி. உம்முடைய திருக்கரத்தை பிடித்துக் கொள்ள வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படி நீர் எங்களை நடத்தி செல்லும் ஆண்டவரே.
ஆத்தும நண்பர் ஆகிய அப்பன் இயேசு நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, இந்த ஆராதனை நேரத்தில் ஆண்டவரே, என் ஆத்துமனேசரே சொல்லுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு விசை, ஆத்துமனேசரே, எங்களுடைய ஆத்துமாவி சரீரத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுக்கு உகந்த வண்ணமாக நீண்டு எங்களை வணைந்து கொள்ளும். ஆண்டவரே, உம்முடைய கரத்துக்குள்ளாக நாங்கள் வரும் பொழுது எங்களுக்கு வேதனை இராது. ஆண்டவரே அப்பா, எங்களுடைய காயங்களை கட்டுகிற தேவன் நீர் ஆவியானவரே, உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அநேக நேரங்களில் நாங்கள் தவறி விடுகிறோம். எங்களுடைய சொந்த கரங்கள், சொந்த கால்கள், எங்களுடைய சுய புத்தி அதை சார்ந்தபடியினால அநேக நேரம் தோல்விகள், அநேக நேரம் அவமானம், அநேக நேரம் பாரம். இந்த நேரத்தில் அப்பா, இந்த ஆராதனை நேரத்தில் எல்லாரும் அர்ப்பணம் செய்வோமா? இந்த ஆராதனை நேரத்தில் எங்களையே நாங்கள் தாழ்த்துகிறோம். உங்களுடைய கைக்குள்ளாக, உங்களுடைய கரத்துக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அப்பா, நீங்க எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க டாடி, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய திருக்கரத்தால் தாங்கி எங்களை நடத்திடுங்க ஆண்டவரே. உங்களுடைய திருக்கரத்தால் எங்களை தாங்கி நடத்துங்க ஆண்டவரே. இனி நாங்கள் அல்ல, இனி கிறிஸ்துவே, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்கிற அனுபவம் எங்களுடைய வாழ்க்கையில மேலோங்கி நிற்கட்டும் ஆண்டவரே. கலாத்தியர் 2:20 சொன்னபடி அந்த கிருபையின் அபிஷேகம் எங்களுக்குள்ள ஊற்றப்படுவதாக. அப்பா, இணைந்து உம்மை ஆராதனை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், குடும்பங்கள், சபைகள், பிள்ளைகள் மீது அப்பா இந்த கிருபையின் அபிஷேகம் ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. இந்த ஆராதனை நேரத்தில் எங்களையே நாங்கள் வார்த்து விடுகிறோம் சுவாமி. எங்களையே உம்முடைய மகிமையின் பொற்கரத்தில் ஒப்பு கொடுத்து விடுகிறோம். உம்முடைய சுத்தத்தின்படி நீர் எங்களை வளைந்து கொள்ளும் ஆண்டவர். உம்முடைய சுத்தத்தின்படி எங்களை நடத்துங்க ஆண்டவர். ஆராதனை என்பது அப்பா ஆர்ப்பாட்டம் அல்ல, அது அர்ப்பணிப்பு ஆண்டவரே. நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி, அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஏற்றுக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும். உங்களுடைய துதி ஸ்தோத்திர பலிகளை கர்த்தர் நீர் அங்கீகரித்து விட்டி, சுகந்த வாசனையாக நீர் முகர்ந்து விட்டீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். எஞ்சிருக்கிற ஒவ்வொரு பகுதிகளிலும் உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசு அப்பாவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இயேசப்பாவை துதிப்பதற்கும் அவருக்கு ஆராதனை செலுத்துவதற்கும் தேவன் தந்த இந்த மேலான கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இப்பொழுதும் கூட ஒரு சிறப்பான பாடல் நம்ம கேட்க இருக்கிறோம். 1000 பாடல்களை நீங்களும் நானும் அன்பின் ஆண்டவராகி இயேசுவின் சமூகத்திற்கு முன்பதாக வந்து அவரை பாடி துதிக்க வேண்டும். ஆவியோடும் உண்மையோடும் அவரை பாடி துதிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது. அதை உணர்த்துவனமாக அமைந்த ஒரு அருமையான கருத்து செறிந்த ஒரு பாடலை சிறப்பு பாடலாய் பாட கேட்போமா? ஆயிரம் பாடல்களை ஆவியில் மகிழ்ந்தே பாட
பிரியமான தேவ ஜனமே, அருமையான ஒரு கருத்து செறிந்த ஒரு சிறப்பு பாடலை பாட கேட்டோம். கர்த்தர் நல்லவா. இந்த நாளிலும் கூட ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக அப்படியே கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் அப்படியே ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான நேரத்தில் சகோதர சகோதரிகளாக குடும்பங்களாக கூடி உடைய சமூகத்தில் கர்த்தர் எங்களை கூட்டி சேர்க்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்மை துதிப்பதற்கும் ஆராதனை செலுத்துவதற்கும் உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை தியானிப்பதற்கும் ஆண்டவரே எங்கள் மீது நீர் கிருபையாயிருக்கிறீரே. நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி, நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் ஆத்துமத்திலும் ஆவியிலும் சரீரத்திலும் அன்பு சகோதர சகோதரிகள் என்னென்ன தேவைகளோடு வந்திருக்கிறார்களோ ஒவ்வொரு தேவைகளையும் கர்த்தருடைய சித்தத்தின்படி நீங்கள் சந்தித்து கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆதியில் தண்ணீரில் அசைவாடின பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுகிறபடினாலும் உமக்கு நன்றி. தேவைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தரை சந்திக்க போகிற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இருதயத்தின் தியானங்களும் உங்களுடைய சமூகத்தில் பெருதியாக இருக்கட்டும். இயேசு அப்பாவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த நாளிலும் அன்பின் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம், உங்களையும் என்னையும் கர்த்தர் நேர்த்தியாக நடத்தும்படியாக விரும்புகிறார். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம், மூவ் ஃப்ரம் த பிளேஸ் ஆஃப் ப்ரொவிஷன் டு த பிளேஸ் ஆஃப் ப்ராமிஸ். எனக்கு அருமையான தேவ ஜனமே, தேவைகள் சந்திக்கப்பட்ட இடத்திலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்தை நோக்கி புறப்படு என்று சொல்லி கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லும்படியாக விரும்புகிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, உங்களுடைய என்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட்ட இடத்துல ஒருவேளை இதுதான் தேவன் எனக்கு குறித்து வைத்திருக்கிற இடமோ, இந்த இடத்தில் நான் தரித்து விடலாமோ என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயோ, சொல்லிக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லும்படியாக விரும்புகிறார். புறப்பட்டு போ, புறப்பட்டு போ, மூவ் ஃப்ரம் தட் பிளேஸ் என்று சொல்லி கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, தேவைகள் சந்திக்கப்பட்ட இடத்துல ஒருவேளை நீங்களும் நானும் சந்தோஷமாக இருந்து விடலாம். ஆனால் இறுதியில் தேவன் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்தை நோக்கி எந்த சகோதரன், எந்த சகோதரி, எந்த குடும்பம், எந்த சபை புறப்பட்டு செல்லுகிறதோ அங்கே கர்த்தருடைய நிறைவான ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லிடணும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, அதைத்தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிறார். அதைத்தான் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கற்று தரும்படியாக விரும்புகிறார். மூவ் ஃப்ரம் த சைன் ஆஃப் ப்ரொவிஷன் டு த சைன் ஆஃப் ப்ராமிஸ். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்தை நோக்கி தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் புறப்பட்டு சொல்ல வேண்டும். என் வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுது இல்லையா? உபாகமம் 28:6 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீங்களும் நானும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்தை நோக்கி முன்னேறி செல்வோமையானா, புறப்பட்டு செல்வோமையானா, அன்பின் ஆண்டவராகிய கர்த்தர், அன்பின் ஆண்டவராகிய இயேசு உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கும்படியாக விரும்புகிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல சத்தமாய் ஹல்லேலூயா. உங்களுடைய வலது பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்கள், இடது பக்கத்தில் ஒரு வேளை குடும்பமாய் பார்த்து கொண்டு இருப்பீர்கள். ஆனால் அவங்களுடைய கணவனோ மனைவி இடது பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகள் முன்பதாக இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து சொல்லுங்கள். பின்பதாக உட்கார்ந்துருந்தாங்கன்னா உங்களுடைய தாய் தகப்பன் அவங்கள பார்த்து சொல்லுங்கள். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்தை நோக்கி புறப்படு, கர்த்தர் உன்னை பெருக பண்ணுவார். சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்தை நோக்கி புறப்படு, உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இதை குறித்து தேவன் நம்மோடு கூட தெளிவாக இன்றைக்கு பேசும்படியாக விரும்புகிறார். இதற்கு ஆதாரமாக ஆதியாகமம் 26 23 தொடங்கி 33 வரைக்கும் இருக்கக்கூடிய சத்தியங்கள் மூலமாக தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். நீங்களும் நானும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்தை நோக்கி புறப்பட்டு செல்லும்படியாக அழைக்கப்படுகிறோம். ஆதியாகமம் 26 20 மற்றும் 21 எடுத்து வாசித்து பார்ப்போமையானா, அங்கே ஈசாக்கு 2 துறவுகளை தோண்டுகிறான். 20-21 துறவை தோண்டுகிறான். அந்த துறவுக்கும் சண்டையிட்டு கொண்டு மேய்ப்பர்கள் இது எங்களுடையது என்று சொல்லி சொந்தம் கொண்டாடுகிறார்கள். அதற்கு அவன் ஏசேக்கு என்று பேர் வைக்கிறான். 2வது ஒரு துறவை தோண்டுகிறான். அங்கேயும் ஒரு கூட்டம் வந்து அவனுக்கு விரோதமாக சண்டையிடுகிறது. அந்த துறவுக்கு அவன் சித்னா என்று சொல்லி பேரிடுகிறான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, புறப்பட்டு போ.
நீங்களும் நானும் ஒரு வேளை புறப்பட்டு போகின்ற வேளையில் வழிகளில் உங்களுக்கும் எனக்கும் பிசாசு நீங்களும் நானும் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நிறைய நேரங்களில் தோல்வியை கொண்டு வருவான். ஒரு அடி எடுத்து வைப்பீங்க, ஒரு 10 அடி உங்களுக்கு பின்னாடி இழுத்த மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் இது நன்றாக இருக்கும், இதை செய்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடைத்து விடும் என்கிற நம்பிக்கையில் நீங்களும் நானும் ஒரு அடி எடுத்து வைப்போம். ஒருவேளை பிசாசு அன்றைக்கு ஈசாக்கு எடுத்து வைத்த அடிகளையெல்லாம், அவன் தோண்டின துறவுகளையெல்லாம் ஒருவேளை தூர்த்து போடுகிறான், இல்லை சொந்தமாடி கொள்ளுகிறான், களவாடி கொள்ளுகிறான் என்று சொல்லி அவன் தளர்ந்து போகவில்லை. மாறாக அவன் கர்த்தரை உறுதியாக பிடித்து கொண்டபடினாலே அவன் முன்னேறி செல்லுகிறான். ஹல்லேலூயா! அவன் முன்னேறி செல்லுகிறான். வசனத்தை வாசிக்க கேட்போமா? எல்லாரும் திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். நல்ல கவனிங்க. 2 துறவு தோண்டுகிறான். அங்கே சொந்தம் கொண்டாடுகிறார்கள், என்னுடையது என்று சொல்லி. அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு செல்கிற இடத்துல அங்கே ஒரு துறவை தோண்டுகிறான். அங்கே சண்டை இல்லை, போராட்டம் இல்லை. கர்த்தர் நமக்கு ஒரு இடத்தை தருகிறார் என்கிற நம்பிக்கையோடு அதற்கு ரெகோபோத் என்று சொல்லி பெயரிடுகிறான். ரெகோபோத் என்றால் என்ன? பெருகுவாயாக. Hallelujah. Multiply. Beloved of the Lord, multiply. நீ பெருகுவாயாக என்று சொல்லி அர்த்தம். ஒருவேளை அன்பின் ஆண்டவராகிய கர்த்தர் ஈசாக்கையும் அவனோடு கூட சென்ற அவனுடைய உடைமைகளையும் உறவுகளையும் அந்த இடத்துல பெருகுவாயாக என்று சொல்லி கர்த்தர் ஆசீர்வதித்து விட்டார் என்று சொல்லி ஈசாக்கு அந்த இடத்தில் தங்கிவிடவில்லை. ஹல்லேலூயா! நல்ல சத்தமாக சொல்லுங்க. ஹல்லேலூயா! கர்த்தர் ஈசாக்குக்கு அந்த இடத்தை காண்பித்து கொடுக்கிறார். அது அவனுடைய தேவைகளை சந்திக்கப்படும்படியாய் உண்டு பண்ணப்பட்ட ஒரு காண்பிக்கப்பட்ட ஒரு இடமாக காண்கிறது. அந்த இடத்தில் அவன் தங்கிவிடவில்லை. ஈசாக்கு அந்த இடத்துல தங்கிவிடவில்லை. மாறாக தொடர்ந்தவன் பயணப்படும்படியாக புறப்படுகிறான். அதைத்தான் ஆதியாகமம் 26, 23 தொடங்கி 33 வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது என் வேதம் அருமையாக சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்களும் நானும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி புறப்பட்டு செல்லும் பொழுது ஒருவேளை உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் வரலாம், பலவீனங்கள் வரலாம், தளர்வுகள் வரலாம். ஒருவேளை சொந்த குடும்பத்தாரே, சொந்த உறவுகளே உங்களையும் என்னையும் பின்னுக்கு இழுத்து விடலாம். கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்கள். தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருப்பாரேயானா அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வசனத்தை நோக்கி, இடத்தை நோக்கி, அந்த காரியத்தை நோக்கி நீங்களும் நானும் முன்னேறி செல்லும்படியாக அழைக்கப்படுகிறோம். அதைத்தான் பவுல் அப்போஸ்தலர் நிருபத்தில் சொல்லும் பொழுது அருமையாக சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26வது வசனத்துக்கு நேராக நம்முடைய கண்கள் திரும்பட்டும். அந்த வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26வது வசனம். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். அவர் குடியிருந்த எல்லைகளையும் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரா? குறித்திருக்கிறார் என்று சொல்லி என் வேதம் அருமையாக சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்களும் நானும் எங்கே வீடு கட்டணும், எங்கே வேலை பார்க்கணும், எங்கே ஊழியம் செய்யணும், எதை எப்படி செய்ய வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எங்கு செழிப்பாக இருக்கும் என்று சொல்லி அன்பின் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் எல்லைகளையும் இடங்களையும் தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறார். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லிடணுமே, கேட்கலையே? நல்ல சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா! எனக்கு அருமையான தேவ ஜனமே, உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் எல்லைகளையும் இடங்களையும் தீர்மானம் பண்ணியிருக்கிறார். ஆனால் அதை தேவ ஜனங்களாகி நீங்களும் நானும் அதை கண்டுபிடித்துக் கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம். Don't settle yourself for provisions, rather move to promise. தேவைகள் சந்திக்கப்படுகிற இடமே உனக்கு சொர்க்கம் என்று நிறுந்து விடாது.
புறப்பட்டு போ. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியை நோக்கி புறப்பட்டு போ. தேவ ஜனமே, இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரி சகோதரியே, ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில் நீ சொல்லி கொண்டிருக்கிறாயோ, ஐயோ நான் புறப்படுகிறேன், முடியலை பிரதர். தேவன் இதை சொல்லியிருக்கிறார், அதை செய்ய நான் முயற்சி செய்கிறேன், முடியலை சொல்லி கொண்டிருக்கிறாயோ. ஒருவேளை இடர்கள் வரலாம், பாடுகள் வரலாம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடைவதற்கு ஒருவேளை நீங்களும் நானும் பயணப்படும் பொழுது, முற்படும் பொழுது ஒருவேளை சோர்வுகள் வரலாம், எதிரிகள் வந்து மோதலாம். பயப்படாதிருங்கள். ஆனாலும் நீங்களும் நானும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்தை நோக்கி புறப்பட்டே ஆக வேண்டும் என்று சொல்லி என் வேதம் சொல்லுகிறது. அங்கே தான் தேவன் உங்களுக்கும் எனக்கும் அவர் விரும்பி உங்களுக்கும் எனக்கும் செய்ய கொடுக்க விரும்புகிற ஆசீர்வாதத்தின் திரட்சிய நிறைவை கர்த்தர் அந்த இடத்துல தான் உங்களுக்கும் எனக்கும் தர முடியும். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் கடந்து வந்த பாதைகள் கரடுமேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் கடந்து வந்த பாதைகள் கரடுமேடுகள், நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, தாங்கிக் கொள்ளுங்க மார்பில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க மார்பில் ஏந்தி கொள்ளுங்க. சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன், சாதிக்க முடியல, பணபலத்தால் சாதிக்க நினைத்தேன், எதுவும் முடியல, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, தாங்கிக் கொள்ளுங்க மார்பில் ஏந்தி கொள்ளுங்க. சொல்லிக் கொண்டிருக்கிறாயோ தேவஜனமே, நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள் என்று சொல்லி கொண்டிருக்கிறாயோ. பயப்படாத. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடைவதற்கு நீங்களும் நானும் புறப்படும் பொழுது தடைகள் வரலாம், வேதனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். ஒருவேளை இயேசுவை அறியாத குடும்பத்திலிருந்து இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேனே, எனக்கு என்ன கிடைத்தது என்று சொல்லி கொண்டிருக்கிறாயோ. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் அல்லவோ உன்னை முன் குறித்திருக்கிறேன், நான் அல்லவோ உன்னை முத்தரித்திருக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன் மகனே மகளே என்று சொல்லி கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். தொடர்ந்து அந்த நித்திய காரியத்தை நோக்கி நீ புறப்பட்டு சொல்லும் பொழுது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த இடத்தை நோக்கி புறப்பட்டு சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறார். அன்றைக்கு ஈசாக்கு தன்னுடைய வாழ்க்கையில தேவன் தனக்கு ரெகோபோத்தை கொடுக்கிறார், பெருக்கத்தின் இடத்தை கொடுக்கிறார். தன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாக கர்த்தர் ஆதியாகமம் 26:22 ஒரு இடத்தை கொடுக்கிறார். அதில் அவன் நிலைத்து விடவில்லை. மாறாக என் கர்த்தர் எனக்கென்று வாக்குத்தத்தம் பண்ணி வைத்திருக்கிற பூமி எது, அதற்கல்லவோ நான் போக வேண்டும் என்று சொல்லி புறப்பட்டு செல்லுகிறான். அப்படி அவன் புறப்பட்டு செல்லும்படியாக ஒப்பு கொடுத்த மாத்திரத்தில் கர்த்தர் அவனுக்கு 4 விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அதைத்தான் சீக்கிரமாய் ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 4 ஆசீர்வாதங்களை ஈசாக்குக்கு கொடுக்கிறார். ஆதியாகமம் 26:23 அங்கே இருந்து ரெகோபோத் என்று பெயரிட்ட அந்த இடத்தில் இருந்து பெயர்செபாவுக்கு போனான். நல்ல கவனிங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்தை நோக்கி ஈசாக்கு புறப்பட்டு செல்லுகிறான். He has not settled himself in the place of provisions, rather he prompted himself. தன்னையே உந்தி தள்ளுகிறான், ஒரு புஷ் கொடுக்கிறான். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த இடத்தை நோக்கி நான் செல்வதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி புறப்படுகிறான், முற்படுகிறான், செயல்படுகிறான். நடந்தது என்ன? வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 26 அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்க கேட்போம்.
அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நல்ல கவனிங்க, என்னைக்கு புறப்பட்டு போக வேண்டும் என்று அவன் முடிவு பண்ணினானோ அன்றைக்கு ராத்திரியிலேயே கர்த்தர் அவனோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். அந்த வசனத்தை வாசிக்க கேட்போமா? கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். சகோதரனே, சகோதரி, புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ? தொழில நட்டம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில திருமண காரியத்தில் இன்னும் ஆசீர்வாதம் இல்லை, ஒரு பெருக்கம் இல்லை, என்னுடைய சரீரத்தில் வியாதியோடு நான் இருக்கிறேன் சொல்லிக் கொண்டிருக்கிறாயோ? சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லும்படியாக விரும்புகிறார், நீ புறப்பட்டு போ. கர்த்தர் இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு தெளிவாக பேசுகிறது ஆதியில் நான் உணர்கிறேன். I am able to feel very strongly in my spirit. God is very clearly speaking to somebody. நீ யாரோடு கூட கர்த்தர் தெளிவாக பேசிக்கொண்டிருக்கிறார், நீ இருக்கிற இடத்தை விட்டு புறப்பட்டு போ. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நோக்கி புறப்பட்டு போ. ஒருவேளை இருக்கிற இடத்துல உனக்கு நல்ல சம்பளம் கிடைக்கலாம், இருக்கிற இடத்துல உனக்கு தொழில் நல்லா இருப்பதை போல கூட தோணலாம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அதையும் காட்டிலும் ஒரு பெரிய புதிய தொடக்கத்தை, பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரும்படியாக விரும்புகிறார். அவர் ஆபிரகாமின் தேவன் அல்லவோ? பிதாவாகிய ஆபிரகாமுக்கு ஆசீர்வதித்தது போல உன்னையும் நான் ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான குடும்பங்களை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மூவ் டு தி பிளேஸ் ஆஃப் ப்ராமிஸ். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்தை நோக்கி நீ புறப்பட்டு செல். நான் ஆபிரகாமின் தேவன் என்பதை நீ கண்டுகொள்வாய். உன்னுடைய தலைமுறைகள், சந்ததிகளை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். நல்ல கவனிங்க, அவன் புறப்பட்டு போவதற்கு ஒப்பு கொடுக்கிறான். ஒப்பு கொடுத்த மாத்திரத்திலே கர்த்தர் பேசுகிறார். முதல் ஆசீர்வாதம், கர்த்தர் உங்களோடு கூட பேச ஆரம்பிக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்களும் நானும் ஒரு மனுஷன் மூலமாக எனக்கு ஏதாவது நடந்து விடாதா, ஒரு ஊழியக்காரர் மூலமாக ஏதாவது நடந்து விடாதா, நல்லது நடக்கும். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் மூலமாக உங்களோடு கூட பேசுவார், தம்முடைய வசனத்தின் மூலமாக பேசுவார். கர்த்தரே உங்களோடு கூட பேசுவார். அன்றைக்கு ராத்திரியிலேயே பேசினார். எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். இன்றைக்கே பேசுகிறார். இந்த வாரத்தில், இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற இடத்தை நோக்கி நீங்களும் நானும் புறப்படும் பொழுது கர்த்தர் உங்களுடைய என்னுடைய சந்ததியை ஆசீர்வதிக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல சத்தமாய் ஹல்லேலூயா. இன்னும் சத்தம் உயரட்டும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்தை நோக்கி அவன் புறப்பட்டு சென்ற மாத்திரத்தில் கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். இன்றைக்கு உங்களோடு கூட கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். இரண்டாவது ஆசீர்வாதம், ஆதியாகமம் 26 24 25 நம்ம வாசிக்க கேட்டோம் இல்லையா? 25வது வசனம், ஆதியாகமம் 26 25வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். நல்ல கவனிங்க, அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, ஐசக் becomes a worship leader. ஈசாக்கு ஒரு ஆராதனை வீரனாக மாறுகிறதாக என் வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, அவன் புறப்பட்டு செல்லுகின்ற வேளையில் அன்பின் ஆண்டவராகிய கர்த்தர் தன்னை ஆசீர்வதித்திருக்கிறாரே என்பதை நன்கு உணர்ந்தவனாக ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். அங்கு கர்த்தருக்கென்று ஆராதனை செய்கிறான். எனக்கு அருமையான தேவஜனமே, நீங்களும் நானும் புறப்பட்டு செல்லும் பொழுது அவருடைய நாம மகிமைக்கென்று செயல்படும்படியாக
நாம் நம்மை அர்ப்பணம் செய்யும்படியாக அழைக்கப்படுகிறோம். நீங்கள் எந்த இடத்துக்கு புறப்பட்டு செல்றீங்களோ, எந்த இடத்த வாக்குத்தத்த பூமியாக கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்கிறாரோ, புறப்பட்டு செல்லுகிற வேளையில் தேவன் எந்த ஐக்கியத்தில் உங்களை இணைக்க விரும்புகிறாரோ அந்த ஐக்கியத்தில் இணைந்து கொள்ளுங்க. அங்கு நீங்கள் ஆராதனை செய்யும்படியாக அழைக்கப்படுகிறீர்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறான். அவன் தியானத்தின் தகப்பனாக அழைக்கப்பட்டான் என்று சொல்லி வேதாகமத்தில் பார்க்கிறோம். அது உண்மைதான். ஆனால் இங்கு வேதம் அருமையாக சொல்லுகிறது, அவனை ஆராதனை வீரனாக அது காண்பிக்கின்றது. புறப்பட்டு சொல்லுகிறான். he becomes a worship leader. ஆராதிக்க ஆரம்பிக்கிறான். பலிபீடத்தை கட்டி கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறான். எனக்கு அற்புதங்களை செய்தீர். அநேக நேரம் நீங்களும் நான் என்ன பண்ணுறோம், நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் வந்த பிறகு நீங்களும் நானும் ஆண்டவரை தேடுவதே கிடையாது. நல்ல சுகத்தோடு பலத்தோடு இருக்கும் பொழுது நீங்களும் நானும் தேட மாட்டோம் இல்லையா? இது உண்மைதானே? உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பலவீனம், ஒரு சுகவீனம், ஐயோ பிள்ளைக்கு காய்ச்சல், பிள்ளைக்கு தலைவலி, நமக்கு வைத்த வலி வந்துட்டா போதும், ஐயோ ஆண்டவரே, நல்லா இருக்கும் போது தேட மாட்டோம். தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ரெகபோத்தில் தாங்க இருக்கிறாமே. ஈசாக்கு ரெகபோத்தில் தான் இருக்கிறான். God has met all his provisions. அவன் தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்தித்து விட்டார். பெருக்கத்தின் தொடக்கம் அது. ஆனாலும் அவன் கர்த்தருக்கென்று பலிபீடத்தை கட்டுவதில் ஒரு நாளும் மறந்து போகவும் இல்லை, தளர்ந்து போகவும் இல்லை. உங்களை நீங்கள் கர்த்தர் அழைத்த அழைப்பின் பிரகாரமாக ஒன்று ஊழியம் செய்யுங்க. இல்லை உண்மையாக நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்கிற வார்த்தைக்கு இணங்க ஆண்டவருக்கு சேவிங்க, ஆண்டவரை சேவியுங்க, ஆண்டவருக்கு ஆராதனை செய்யுங்க. ஆண்டவங்களுடைய இருதயத்தில் ஏவுவாரையானா நீ இருக்கிற பகுதியில் ஊழியத்தை தாங்குங்க. ஊழியத்தில் உண்மையாய் செய்யக்கூடிய நபர்களோடு தோள் கொடுத்து தேவ ராஜ்ய கட்டுமான பணியில் நீங்களும் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறீர்கள். 2வது ஆசீர்வாதம், அவன் உன் ஆராதனை வீரனாக கர்த்தர் மாற்றுகிறத பார்க்க முடிகிறது. 3வது ஆசீர்வாதம் வாசிக்க கேட்போமா? ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 26, 27, 28, 29. இந்த 29வது வசனத்தை மாத்திரம் நல்லா கவனிக்க போகிறோம். இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் நம்ம வாசிக்க கேட்க போகிறோம். அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாபதியாகிய பிகோலும் கேராரிலிருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே. அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடே அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றான். நல்ல கவனிங்க. 3வது ஆசீர்வாதம், நீங்களும் நானும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்தை நோக்கி பிரயாணம் செய்யும் பொழுது ஒருவேளை எதிரிகள் வந்து பயமுறுத்தலாம். அபிமெலேக்கு வருகிறான். ஈசாக்கு பார்த்து திகைத்து போன, ஐயோ இவனுக்கு பயந்து தானே நம்ம வந்தோம், இவனுடைய பிரச்சனை நமக்கு வேண்டாம் என்று சொல்லி தானே நம்ம வந்தோம், மறுபடியும் வந்து வருகிறார்களே. புலம்பி இருக்கக்கூடும் இருதயத்தில். நடந்தது என்ன? எதிரிகளும் நல்மனம் பொருந்தி உடன்படிக்கை பண்ணும்படியாக கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுவார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் ஒருவேளை உங்களை எள்ளி நகையாடுறாங்களோ, ஒருவேளை உங்களை எகத்தாளமாக பார்க்கிறாங்களா, கேலி கிண்டல் செய்கிறார்களா, பயப்படாதிருங்கள். தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்தை நோக்கி நீங்கள் புறப்பட்டு சொல்லுங்க. உங்களுக்கு விரோதமாக பேசுகிற நாவுகள், உங்களை கேலி கிண்டல் செய்யக்கூடிய நபர்கள், உங்களுக்கு எதிரடையாக செயல்படக்கூடிய நபர்களை கர்த்தர் உங்களுக்கு பட்சமாக மாற்றுவார். என்னுடைய உலக ஓட்டத்தில் நான் நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும்.
எதிரடையாக வந்தவர்கள் பட்சமாக இணங்கி பேசி ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறார். எதிரடையாக பேசினவர்கள் எங்களோடு கூட இணைந்து ஒரு நல்லதொரு ஐக்கியத்தை உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் மூன்றாவது அற்புதமாக உங்களுடைய எதிரிகளையும் ஐக்கியப்படும்படியாய் அற்புதங்களை செய்யும்படியாக விரும்புகிறார். சொல்லி கொண்டிருக்கிறீங்களோ, என்னுடைய பிஸ்னஸில் என்னை ஏமாற்றி விட்டு போயிட்டான் பிரதர், எனக்கு இத்தனை வருடங்களாக பணம் வரணும், இன்னும் பணம் வரலை, கொடுக்குறேன்னு சொல்லி நம்பி தான் கொடுத்தோம், இன்னும் எனக்கு பணம் வரலை, ஏமாற்றி விட்டார்கள் சொல்லி கொண்டிருக்கிறாயோ, பணத்தை திரும்ப கேட்டால் எங்களை மிரட்டுறாங்க. பயப்படாதுங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடம் எது என்று சொல்லி தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து தேவ சமூகத்தில் கேட்டு அதை நோக்கி பயணப்படுங்க. கர்த்தர் நினைச்சா எந்த இடத்துலையும் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க முடியும். நம்புறவங்க மாத்திரம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் தூத்துக்குடியில் வைத்து தான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய செயல் அல்ல. கர்த்தர் நினைத்திருப்பானேயானா அந்த இடத்துல வைத்து உங்களை ஆசீர்வதிப்பா. ஒருவேளை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடம் உங்களுக்கு வேறொரு இடமாக வைத்திருக்கிறான்னு வைத்துக்கொள்வோம். நீங்கள் மதுரையில் இருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை திருச்சிக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி என்று சொல்லி காண்பிக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். தெளிவாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுவா. நீங்கள் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து, ஆண்டவரே நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடம் எது எனக்கு? தேவ சமூகத்தில் கேளுங்க. கர்த்தர் நேர்த்தியாக அந்த இடத்திற்கு நேராக, அந்த உத்தியோகத்துக்கு நேராக, அந்த தொழிலுக்கு நேராக, அந்த படிப்புக்கு நேராக, அப்படிப்பட்ட வரன்களுக்கு நேராக கர்த்தர் உங்களை நடத்துகிறத உங்களுடைய கண்கள் காணும். அதை நீங்கள் தேவ சமூகத்தில் கேட்டறிந்து நீங்கள் நடக்க முற்படும் பொழுது ஒருவேளை தடைகள் வரலாம், வேதனைகள் வரலாம், பாடுகள் வரலாம், கண்ணீர்கள் வரலாம், ஒருவேளை அவமானங்கள் வரலாம். நீங்கள் முன்னேறி செல்லும் பொழுது எப்படி ஓடி வராங்க? பின்னாடி இருந்து ஓடி வரான் அபீமெலேக்கு. ஓடி வந்து முன்பதாக வந்து நின்று உடன்படிக்கை பண்ணுறாங்க. எதிரிகளும் உடன்படிக்கை பண்ணும்படியாக கர்த்தர் அற்புதங்களை செய்வார். எப்போ தெரியுமா? நீங்களும் நானும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்தை நோக்கி புறப்பட்டு செல்வதற்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்கும் பொழுது மாத்திரமே. கடைசியாக ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை எல்லாரும் திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 26வது அதிகாரம் 32வது வசனம். அந்நாளில் தானே ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து தாங்கள் துறவு வெட்டின செய்தியை அவனுக்கு அறிவித்து தண்ணீரை கண்டோம் என்றார்கள். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்தை நோக்கி ஈசாக்கு புறப்பட்டு செல்வதற்கு தன்னுடைய இடத்துல, தன்னுடைய வாழ்க்கையில தேவ திட்டத்திற்கு நேராக தன்னை ஒப்பு கொடுக்கிறான், அர்ப்பணம் செய்கிறான். ரெகோபோத் என்கிற பெயர் அவனுடைய தேவைகள் சந்திக்கப்பட்ட இடம். அது ஒரு பெருக்கத்தின் தொடக்கமாக இருந்திருக்கலாம். அந்த இடத்தில் அவன் இருந்து விடவில்லை. மாறாக அந்த பெருக்கத்தின் தொடக்கத்தில் இருந்து தேவன் தனக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்தை நோக்கி, பூமியை நோக்கி, அந்த பட்டணத்தை நோக்கி அவன் புறப்பட்டு செல்லுகிறான். புறப்பட்டு சென்ற மாத்திரத்தில் அங்கே ஒரு துறவை வெற்றாங்க. அவனுடைய கண்களுக்கு முன்பதாக தண்ணீரை அவர்கள் கண்டுகொள்ளும்படியாக, ஒரு ஆசீர்வாதத்தை கண்டுகொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, கர்த்தர் தெளிவாக பேசி கொண்டிருக்கிறார். இந்த உத்தியோகத்திலிருந்து போன்னு சொன்னால் போயிருங்க. ஹல்லேலூயா. இந்த இடத்துலேருந்து போன்னு சொன்னால் கர்த்தர் சொன்னால் போயிருங்க. ஹல்லேலூயா. டோன்ட் ஸ்டிக் ஆன் டு தட் பிளேஸ். அது ஒருவேளை உங்களுடைய தேவைகளை சந்திக்கலாம். ஒருவேளை 50,000 1,00,000 சம்பளம் உங்களுக்கு கிடைக்கலாம். கர்த்தர் நேடா வேண்டாம் மகனே மகளையே நீ புறப்பட்டு போய் என்று சொல்லி கர்த்தர் சொல்வாரே, ஆனால் புறப்பட்டு போய்விடுங்கள். நீங்கள் போகிற இடத்துல தண்ணீரை கண்டுகொள்ளும்படியாக, ஆசீர்வாதத்தை கண்டுகொள்ளும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். நீங்களும் நானும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்தை நோக்கி புறப்பட்டு செல்வதற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறத கேட்க முடியும். நீங்களும் நானும் குடும்பமாய் தேவனை ஆராதனை செய்வதற்கு அது வழிவகுத்து விடும். ஊழியத்தில் நம்ம ஈடுபடுத்துவதற்கு அது வழிவகுத்து விடும். எதிரிகள் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணுவதற்கு அது வழிவகுத்து விடும். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கண்டுகொள்வதற்கு கர்த்தர் கிருபை செய்வார். அதே அதிகாரத்தில் ஆதியாகமம் 26:33 எடுத்து வாசித்து பார்க்கும்போது, அதற்கு சேபா என்று பெயரிட்டான். ஆகையால் அந்த ஊரின் பெயர் இந்நாள் வரைக்கும் பெயர்சபா எனப்படுகிறது. பெயர்சபா. ரெகோபோத்திலிருந்து பெயர்சபாவுக்கு போனான். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு நேராய் சென்றான். கர்த்தர் அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் சந்ததியும் ஆசீர்வதித்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், புறப்பட்டு போ. மூவ் ஃப்ரம் த
place of promise. Move from the place of provision to the place of promise. Move from the sign of promise to the sign of, move from the sign of provision to the sign of promise. எனக்கு அருமையான தேவ ஜனமே, தேவைகள் சந்திக்கப்பட்ட இடத்திலிருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட இடத்திற்கு நேராக புறப்பட்டு செல்ல அழைக்கப்படுகிறோம். ஒப்பு கொடுப்போமா? நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுவோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்மோடு கூட இடைப்பட்ட கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்படியே எல்லாரும் கண்களை மூடுவோம். கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். சீக்கிரமாக எல்லாரும் கண்களை மூடுங்க. கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். God just want to speak to us through. கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். நம்மோடு கூட ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். அப்படியே ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடம் எது என்று சொல்லி அறிந்து கொள்ள முடியாமல் நான் திகைத்து கொண்டு இருக்கிறேன். என்னோடு கூட பேசுங்க டாடி. இந்த ஜெப நேரத்தில் என்னோடு கூட பேசுங்க அப்பா. நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ண இடத்துக்கு நேராக நாங்கள் செல்வோமே. ஆனால் உம்முடைய சத்தத்தை கேட்க முடியுமாமே. உமக்கென்று ஆராதனை செய்ய முடியுமாமே. எதிரிகள் உடன்படிக்கை பண்ணுவாங்களாமே. ஆசீர்வாதத்தை எங்களுடைய கண்கள் கண்டு கொள்ளுமாமே. நீங்கள் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை எங்களுடைய கண்கள் கண்டு கொள்ளுமாமே. ஆபிரகாமின் தேவனாயிற்றே நீ, ஈசாக்கின் தேவனாயிற்றே நீ, யாக்கோபின் தேவனாயிற்றே நீ. ஆண்டவரே, நீ போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லி ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்புகிற தேவன் நீர் அல்லவோ. அப்பா, சகோதர சகோதரிகளாக குடும்பங்களாக உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யுங்க டாடி. எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆழ்கடலில் அலைகளினால அசையும் போது எங்களுடைய படகுகள் மூழ்கி போய்விடுமோ என்று அச்சம் இருக்கிறதப்பா. ஒருவேளை சொல்லி கொண்டிருக்கிறாயோ சகோதரி, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்தை நோக்கி போறோம், ஆனா முடியல. மீண்டும் தோல்விகள், மீண்டும் கண்ணீர், மீண்டும் அவமானம். நான் வாழ்ந்து எதற்கு என்று சொல்லி முடிவுக்கே வந்து விட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை. நிறைய நேரங்கள் நான் அதைத்தான் நினைத்து கொண்டிருக்கிறேன். என் கணவன் மரித்து போனானே, என் மனைவி என்னை விட்டு சென்று விட்டானே, என் பிள்ளைகள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லையே சொல்லிக் கொண்டிருக்கிறாயோ. தம்பி, தங்கச்சி, சகோதரனே, சகோதரியே, அன்பான தாயே, தகப்பனே, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்தை நோக்கி புறப்பட ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா. ரகோபோத்தில் இருந்து விடாதே. பெயர் சபாவை நோக்கி புறப்பட்டு. Don't stick on to the place of provision, rather move to the place of promise. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு ஏசப்பா நான் போறேன் டாடி சொல்லுங்க. வாய்களை திறந்து யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். இது கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை, பெருக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய இது ஒரு நேரம். இது பெருக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான நேரம். இது ஒப்பு கொடுங்க. யாரும் மௌனமாக இருக்காதீங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ஹல்லேலூயா, இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற தேவ ஜனமே, அப்படியே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, வாக்குத்தத்தம் பண்ண இடத்தை நோக்கி நான் புறப்பட்டு சொல்ல எனக்கு உதவி செய்யும். இந்த பாடல் பாடப்படுகின்ற வேளையில அப்படியே நாமே அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவரே, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்தை நோக்கி சென்று நீங்க எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை முழுமையாய் நாங்கள் சொந்தமாக்கி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்போமா? அசையும் போது
தாங்கி என்னை திருசித்தம் போல நடத்திடுமே. ஒப்பு கொடுங்க தேவ ஜனமே, அவருடைய கைகளுக்குள்ளாக ஒப்பு கொடுத்துருங்க. அவர் நல்ல மேய்ப்பன், என் இயேசு நல்ல மேய்ப்பன். உங்களையும் என்னையும் நேர்த்தியாக புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில உங்களையும் என்னையும் கொண்டு போய் விடுவா. அப்படியே ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, ஏசப்பா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்தை நோக்கி நான் புறப்பட்டு செல்ல என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுத்தலின் அடையாளமாக அப்படியே இருக்கிற இடங்களில் அப்படியே கரங்களை உயர்த்துவீங்களா? அப்படியே கரங்களை உயர்த்துங்க. இது கர்த்தர் உங்களுடைய கரங்களை பிடிக்கக்கூடிய ஒரு நேரம். கர்த்தர் உங்களுடைய கரங்களை பார்க்கும்படியாக விரும்புகிறார். அப்படி இருக்கிற இடங்களை கரங்களை உயர்த்துவீங்களா? சகோதரனே, சகோதரி, அன்பான ஊழியனை கரங்களை உயர்த்துங்க. அன்பான வாலிப தம்பி, தங்கச்சி, கரங்களை உயர்த்து. கர்த்தர் உனக்கு புதிய தொடக்கம், புதிய வழி உனக்கு காண்பிக்க போகிறார். அது இன்றைக்கு, இப்பொழுது, இந்த வாரத்தில், இந்த மாதத்தில் கர்த்தர் உனக்கு அற்புதமாய் உன்னை நடத்த போகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். விசுவாசத்தோடு கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய திரு கரத்தில் என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, குயவன் கரத்தில் எங்களுடைய ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நம்முடைய சுத்தத்தின்படி எங்களை வணைந்து கொண்டு ஆண்டவரே, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்திற்கு நேராய் நாங்கள் புறப்பட்டு செல்ல அர்ப்பணம் செய்கிறோம். எங்களை நடத்தி செல்லும் ஐயா. கரங்களை உயர்த்தி இங்கே ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிற வேளையில் தேவனுடைய கரங்களை பிடிக்கிறதுடைய ஆயுள உணர்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரங்களை பிடிக்கிறார். சகோதரனே, சகோதரி, அன்பான குடும்பங்களை கர்த்தருடைய கரங்களை பிடிக்கிறார். கரங்களை பிடிக்கிறார், கரங்களை பிடிக்கிறார். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆத்துமத்திலும் ஆவிலும் சரீரத்தில் ஒரு விடுதலை உண்டாகி கொண்டிருக்கிறது. ஒரு அற்புதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தடைப்பட்ட காரியங்களை கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். ஒரு அற்புதம், ஒரு அற்புதம். receive it in the name of Jesus. hallelujah, hallelujah. ஈசாக்கின் தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அன்பின் ஆண்டவராகிய இயேசு இன்றைக்கும் உயிருள்ளவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அர்ப்பணம் செய்து கொண்டிருக்கிற வேளையில் கரங்கள் பிடிக்கப்படுகிறது. சகோதரனே, சகோதரனே, கரங்கள் பிடிக்கப்படுகிறது. உன் நோய்கள், பலவீனங்கள் மாறுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. உத்தியோகத்திற்காக காத்து கொண்டிருக்கிறாயோ, உயர்வுக்காக காத்து கொண்டிருக்கிறாயோ, கர்த்தர் உனக்கு புதிய தொடக்கத்தை தருவேன்னு சொல்லி சொல்றாரு. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியை நோக்கி நீ புறப்படு. ரெகோபோத்தில் நின்று விடாத, ரெகோபோத்தில் நின்று விடாத. பெயர் சபாவை நோக்கி போ. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்தை நோக்கி போ. அங்க ஒரு செழிப்பு, அங்க ஒரு தண்ணீரை கண்டுகொள்வா. அவன் கண்கள் காணும் செழிப்பை. அந்த செழிப்பில் ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அது கர்த்தர் காட்டுகிற இடம் அல்லவோ, அது கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற இடம் அல்லவோ. பிதாக்களுக்கும் முற்பிதாக்களுக்கும் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற இடம் அதுவல்லவோ. ஓ தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஓ ஷாபா ராதா ராதா. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. தேவ கரம் பலமாக இறங்கி கிரியை செய்து கொண்டிருக்கிறது. நிறைய பேர் உடைக்கப்பட்டிருக்கிறீங்க. உள்ளத்தில் உடைக்கப்பட்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, தேவ கரம் உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. பலமாய் இறங்கி கொண்டிருக்கிறது. பலமாய் இறங்கி கொண்டிருக்கிறது. பலமாய் இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை உருமாற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்தை நோக்கி ஒரு புதிய அபிஷேகம் பெற்றுக்கொள். receive it in the name of Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஊழியத்திற்கு நேராக அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆனாலும் தோல்வி, ஆனாலும் பலவீனம் சொல்லிக் கொண்டிருக்கிறாயோ, ஒரு புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள். ஒரு புதிய தொடுதலை பெற்றுக்கொள். உன் ஊழியத்தில் ஒரு வித்தியாசம், உன் ஆராதனையில் ஒரு வித்தியாசம். தேவனுக்கு பிரியமான ஊழியம், தேவனுக்கு பிரியமான ஆராதனை, அதை செய்யும்படியாக கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். Thank you Holy Spirit. ஆவியானவரே, நீர் பலமாக இறங்கி கிரியை செய்கிறபடியால் உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் இயேசுப்பா, வாக்குத்தத்தம் பண்ண இடத்திற்கு நேராய் நீ ஒவ்வொருவரையும் நீ அழைத்து செல்லுகிறபடியால் உமக்கு நன்றி, நன்றி. நீங்க ஒப்பு கொடுக்கிற வேளையில கர்த்தர் உங்களை கரங்களை பிடித்து நடத்துகிறது ஆவியில உணர்கிறேன். Thank you Jesus. ஆண்டவரே, நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியர்கள். எங்க சொன்னதை மாத்திரம் சொல்லியிருக்கிறோம். குற்றங்கள், குறைவுகளை தயவா மன்னிங்க ஆண்டவரே. இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட சகோதர சகோதரிகள், குடும்பங்கள், அப்பா, ஒவ்வொருவரையும் ஆத்துமத்திலும் ஆவியிலும் சரீரத்தில் என்னென்ன தேவைகளோடு வந்தார்கள், ஒவ்வொரு தேவைகளும் சித்தத்தின்படி நீங்கள் சந்தித்து கொடுத்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு நேராக கர்த்தர் நீ நடத்துகிறபடினால் உமக்கு நன்றி. அப்பிரயோஜனமான ஊழியர்கள், குற்றங்கள், குறைகளை தயவா மன்னிங்க. 30, 60, 100 கனி கொடுப்பதை கண்டு கேட்டு நன்றி செலுத்த ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஏசப்பாவின் என்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Thank you. God bless you all.